இன்றைக்கி யூஎஸ் ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. யாராலையும் கேள்வி கேட்க முடியல. கேட்டாலும் அவங்க மதிக்கிறது இல்லை. எதனால் அப்படின்னா யுஎஸ்எ சார்ந்து தான் எல்லா நாடுகளும் இருக்குது. யுஎஸ்எ சார்ந்து தான் எல்லா நாடுகளும் இருக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் யுஎஸ் டாலர். எதனால் அப்படின்னா உலகப்போர்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சமாதான நிலைக்கு வந்து உலக வர்த்தகம் நடக்கணும்னு ஒரு கரன்சியை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஸ்டேபிளாக இருந்தது யுஎஸ் டாலர் தான். அதனால தான் அதை எடுத்தாங்க. இன்றைக்கி அதனாலேயே எல்லா நாடுகளும் யுஎஸ்ஸை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுது. இன்றைக்கி எல்லா உலக வர்த்தகமும் யுஎஸ் டாலரில் தான் நடக்குது. அதனால் யுஎஸ்லேயும் யுஎஸ் டாலர்லேயும் ஏதோ மாற்றம் வந்தால் எல்லா நாட்டிலையும் அதோட தாக்கம் இருக்க தான் செய்யும். அன்றைக்கி பிரிட்டிஷோட கரன்சியாக இருந்த பிரிட்டிஷ் பவுண்டும் இருந்தது. ஆனால் அப்போதைக்கு அது ஸ்டேபிளாக இல்லாத காரணத்தினால அதை யாரும் எடுக்கலை. அப்படிப்பட்ட அந்த யுஎஸ் டாலரை உருவாக்குறதுக்காக போடப்பட்ட சட்டமாக இருக்கக்கூடிய காயினேஜ் ஆக்ட் போடப்பட்ட நாள் ஏப்ரல் 2, 1792. நீங்கள் அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது டுடே நெக்ஸ்ட்டுங்கிற சீரீஸில் டே 5.